அதாவதுங்க, இப்ப நீங்க பார்த்த காட்சி என்பது நம்ம தவக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் அவங்களும் வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படின்ற ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பதிவுகள் போடக்கூடிய சரத் அப்படின்ற ஒரு நபரும் ரெண்டு பேரும் தான் இப்ப கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பியும் இந்த தம்பியும் சேர்ந்துதான் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்ப நீங்க பாத்தீங்க. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. எதை நினைச்சு சிரிச்சாங்கன்றது எனக்கு தெரியல. அதாவதுங்க, இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் இவருக்கு ஒரு வரலாறு இருக்கு. மாணிக் பாட்ஷா மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. தமிழக வெற்றிகளத்தில் இருக்கக்கூடியவங்களே சாதாரணமான ஆட்களா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. கட்சி அப்படிப்பட்ட கட்சி. சில வருடங்களுக்கு முன்னாடி ஜி தமிழ் தொலைக்காட்சி சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப காலகட்டத்துல நம்ம நிர்மலா பெரியசாமி மேடம் ரன் பண்ணாங்க. அப்புறம் சுதாச்சந்திரன் மேடம் ரன் பண்ணாங்க. அதற்கு பிறகு லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்த பிறகுதான் அந்த நிகழ்ச்சியை வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில இந்த சரத்தும் அவருடைய மனைவியோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. என்ன பஞ்சாயத்து? குடும்ப பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாட்டு பிரச்சனை. ஆமாங்க, நோட்டு பிரச்சனை. இந்த கள்ள நோட்டு அடிக்கிறத ஐடியா முதல்ல யாருக்கு வந்தது? அவங்கதான் மேடம். அவருக்கு வரதுக்கு சான்ஸ் இல்ல. இந்த சரத்து கள்ள நோட்டு அடிச்சிருக்காப்புல. அந்த பிரச்சனை சொல்வதெல்லாம் உண்மை வரைக்கும் வந்து அங்க பஞ்சாயத்து நடந்தது. அந்த வழக்கு என்ன ஆச்சுன்றது நானும் போய் சர்ச் பண்ணி பாக்குறேன், எதுலயுமே இல்ல. அதுல இந்த தம்பி மாட்டி இருக்காப்புல, கள்ள நோட்டு அடிச்சதெல்லாம் மாட்டி இருக்காப்புல. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தம்பிய மேடையில நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் அவங்க கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறாங்க. இப்படி தமிழக வெற்றி கழகத்துல ஒரு போஸ்டிங் வாங்கணும்னா அவ்வளவு சாதாரணமா வாங்கிட முடியாது. பெண்களாக இருந்தா நிர்வாணமா நிக்கணும், கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆண்களாக இருந்தா 15ல இருந்து கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாதான் அங்க போஸ்டிங் வாங்க முடியும். இப்ப ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சுல்லாங்க, நம்ம வழக்கறிஞர் பேசினாங்கல்ல, தமிழக வெற்றிகளத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பேசினாங்கல்ல, என்னங்க 15 லட்சம் 30 லட்சம் எல்லாம் கேட்கறீங்க அரசு வழக்கறிஞரா நியமனம் பண்றதுக்கு, இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமா இருக்குன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆடியோ வெளியே வந்துச்சுலாங்க. அந்த மாதிரி அரசு வழக்கறிஞர் பதவி வேணுமா? நாங்க தாரோம், தாராளமா தரோம். இப்ப என்ன 15ல இருந்து 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க, சம்பாதிப்பீங்கல்ல நீங்க, கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியில வந்துச்சு. அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு ஆஃபர் அங்க கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க டிவிக்கு கட்சியில செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கள்ள நோட்டு அடிச்ச இந்த தம்பி என்ன சொல்றாப்ல ஆடியோல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் சரத் இந்த தம்பியோட நாம புகைப்படம் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்ல கட்சியில உள்ள அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம தலைமை உட்பட யாரு கூட புகைப்படம் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, முதல்ல நாம பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம நம்மளுடைய செக்ஸ் புகைப்படங்களை இந்த தம்பிக்கு அனுப்பி விடணும் வாட்ஸ்அப்ல. ஆமா, அனுப்பி விட்டா தம்பி அதை பார்த்து ராத்திரி ஃபுல்லா ரசிச்சுட்டு மறுநாள் காத்தால அவர் நினைச்சாதான் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன்னா கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க, சாதாரண கட்சி அது. நீங்க போய் டக்குன்னு ஒரு அமைச்சரோட புகைப்படம் எடுத்துட முடியுமா நான் கேட்கிறேன். ஜட்டியோட உள்ளதுக்கு வச்சு பொண்ணு எடுத்துருவாங்க, தெரியும்ல உங்களுக்கு. அதனால தம்பி பேசின ஆடியோ அப்பவே வைரலா வந்துச்சு. எதுக்கு ஒரு முறை நீங்க கேளுங்க. நீங்க சொன்னது ஓகே. அது என்ன ஒரு 16 காலேஜ் தான் போல ஒரு பக்கம் இது ஓகே ப்ரோ. ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்து தான் என்கிட்ட வரீங்க அப்படின்னா, ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அது உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே அதுக்கு நான் ஆயிடுச்சு போகுது சரின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படியே அதான் சரி ஓகே, இது வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சு, அவ்வளவுதான். நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸர் என்னங்க தம்பி தெளிவா சொல்லுது இல்ல, இது ரெக்கார்டிங்லாம் நீங்க பண்ணிட கூடாது, புரியுதா உங்களுக்கு? நம்பிதான் தம்பி பேசிட்டு இருக்குது. நீங்களும் நம்பி புகைப்படத்தை அனுப்பி விடணும். தம்பியும் அதை நம்பிதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது. ஆடியோல அப்படிதான் பேசிட்டு இருக்குது. பாத்தீங்கல்ல எப்பேற்பட்ட கட்சி பார்த்தீங்கல்ல இது. டிவிக்கு கட்சியோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கள்ள நோட்டு அடிக்கிறவன், கஞ்சா கடத்துறவன், கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றவன், பெண்ணை நிர்வாணமா ஷூட் பண்ணி கொலை மிரட்டல் கொடுக்கறவன், அரசு வழக்கறிஞர் பதவிக்கு லஞ்சம் கேட்கிறவன், கல்குவாரியில லஞ்சம் கேட்கிறவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன்,
கள்ள லாட்டரி பண்றவன், இப்படி இவங்களுக்குன்னு தனி திறமைகள் இருக்குது. இப்படிப்பட்டவங்க தான் இந்த கட்சியில இருக்க முடியும். இவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு எதிர்கட்சியை பார்த்து பேப்பர் படிங்க பேப்பர் படிங்கன்றாங்க. நாங்க பேப்பர் படிச்சதுனாலதான் இம்புட்டு செய்தியும் கண்ணில் பட்டுச்சு. இல்லைன்னா எப்படி தெரியும் எங்களுக்கு? கரெக்டு தானேங்க? சமூக வலைத்தளங்கள்ல வைரலா வந்துட்டு இருக்குதுங்க தம்பி பேசின ஆடியோ. இந்த அறநிலைத்துறை அமைச்சர் தம்பியோட கொஞ்சம் கொலாவர வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்குது வைரலா. சமூக வலைத்தளங்கள், செய்தித்தாள், தொலைக்காட்சி இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டிவிக கட்சியில் இருக்கக்கூடிய தனித்திறமை படைத்த இந்த மாதிரியான அரிய வகை மனிதர்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கவே முடியாது. வாய்ப்பே இல்லாம போயிருக்கோம். ஓகே தானே? நாங்க பதவி தர தயாரா இருக்கோம். பதவி வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த ஆடியோ வீடியோ பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. சூப்பரா? ஆண்களாக இருந்தாலும் எங்க கட்சியில பதவி இருக்கு, பெண்களாக இருந்தாலும் எங்க கட்சியில பதவி இருக்குது. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த டாரிஃபை நாங்க கொடுத்துருக்கோம் இந்த வீடியோல. விருப்பம் இருந்தா நீங்க எங்க கட்சிக்கு வரலாம். பதவி தர நாங்க தயாரா இருக்கோம். ஆனா பாருங்க, இந்திய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசும்பொழுது காந்தியவாதி மாதிரி பேசுவாரு. நான் தான் இயேசு, காந்தி, புத்தர், அம்பேத்கர் அப்படின்னு பேசுவாரு. பேசும்போது டிவிக்கு ஆட்சிக்கு வந்த 1.5 மாதத்துல பழனியில 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை, முருகனுடைய சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. அதாவதுங்க, போன ஆட்சியிலாம் இப்படி பண்ணவே இல்லையா? உண்மையிலே பண்ணலைங்க. வரலாற்றுல முதல் முறையாக 100 கோடி ரூபாய் சொத்தை முதலமைச்சருக்கு தெரியாம, இந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கு தெரியாம, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு தெரியாம, ரெஜிஸ்டருக்கு தெரியாம, ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குதாங்க. அப்புறம் நாமெல்லாம் கதறி வழக்கு போட்ட உடனே உயர்நீதிமன்றம் அதை தடை விதிச்சுட்டாங்க. அது ரத்து ஆயிடுச்சு. இப்ப அந்த வழக்கு இப்ப சிபிசிஐடிக்கு மாற்றி நடந்துட்டு இருக்குது. அதுல ஒரு 5 பேரை கைது பண்ணாங்க. இதுல ஒருத்தர் தான் அன்வர் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர். அவர் இன்னைக்கு செத்துட்டாரு. ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர். அவர் இப்ப ஐசியூல இருக்கிறாரு. அவர் எப்ப போவாருன்னு நமக்கு தெரியாது. கட்சிக்கு பெயர் என்னவோ தூய சக்தி தான். உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் எல்லாம் மொல்ல மாதிரி முடிச்சவங்க உள்ளதா இருக்குது கட்சிக்குள்ள. எல்லா குற்றவாளிகளும் உள்ளதா இருக்காங்க, கட்சிக்குள்ளதான் இருக்காங்க. யார் மேல எங்க இருந்து ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. மர்மமா இருக்குது, பயமா இருக்கு. பார்த்தா ஒரே ஒரு விசில வாயில வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஜங்கு ஊதிட்டாங்க. இந்த அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் அவங்க மேல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆரம்பத்துல. சின்ன பையனா இருக்காப்புல, துருத்துருன்னு இருக்காப்புல, நேர்மையா செயல்படுவாப்புல, குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு. இந்த பழனி 100 கோடி ரூபாய் விவகாரம் வந்த பிறகு ஒட்டுமொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுல வேற கள்ள நோட்டு அடிக்கிறவங்க கூட சவகாசம் இருக்குது. என்ன கோட்டு செட் போட்ட விவசாயி சிஎம் சார், இப்படி நாருது கட்சி.